டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது கரண்ட் வந்துருச்சு. டீத்தெலாம் வந்து ரொம்ப தேஞ்சு போயிருக்கு. இது ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ப்ராக்கெட் மாற்ற ஆரம்பிக்கணும். வாட்டர் வாஷ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம R15ஓட செயின் ஸ்ப்ராக்கெட் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால செயின் கலண்டு பாருங்கள், ஸ்டேவே உடஞ்சிருக்கு. இது வந்து நல்ல ஹெவி மெட்டீரியல் தான், நல்ல அலுமினியம் கேஸ்டிங் அது. ஸோ இப்போ பாருங்கள், இது ரோலான் கிட்ட தான் வாங்கியிருக்கோம். இப்போ செயின் ஸ்ப்ராக்கெட் R15க்கு ஒரு 2400 அந்த ரேஞ்ச் வரும். இது வந்து ரோலான்ற ஒரு பிராண்ட் வருது. இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இது வரைக்கும் மாற்றி பார்த்ததில்ல. இதில் வந்து பிராஸ் கோட்டடும் வரும். பிராஸ் கோட்டட் வந்துச்சுன்னா உங்களுக்கு 2200 வருது. எப்படி பார்த்தாலும் R15ஓட ஒரிஜினலோட இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி தான். அதில் பிராஸ் வாங்கலை. ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கோம். ஸோ R15 வெர்ஷன் 3, வெர்ஷன் 4, MI எல்லாத்துக்குமே இது சூட்டபிள்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ எல்லாம் ஒன்று தான். 1857 போட்டிருக்கு. ஸோ இது 1830க்கு கொடுத்தாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கினதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த கார்டை வந்து கழட்டணும். இந்த சாரி கார்டு ப்ளஸ் மட் கார்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கழட்டணும். அது பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்க்ரூ வருது. இதே மாதிரி தான் அந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இது முதல்ல கழட்டணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் கழட்டணும். ஒரிஜினல் R15ஓட ஸ்ப்ராக்கெட் தான் ஏற்கனவே ரீப்ளேஸ் பண்ணதும். ஆனால் அதில் வந்து லாக் இந்த மாதிரி வராது, இந்த மாதிரி லிங்க் வராது. ஃபுல்லாக ஒரே பீஸாக தான் இருக்கும். நம்ம கழட்டி மாட்டுற மாதிரி ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஒரே ஒரு டீத்தை மட்டும் அந்த ஒரே ஒரு லிங்க்கை மட்டும் உடச்சிட்டு பிரேக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த லிங்க்கு தனியாக கிடைக்கும் ரோலான்லேயே. அந்த லிங்க்கு மட்டும் நான் வாங்கி அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ என்னால் ஈஸியாக கழட்ட முடியுது. இல்லைனா R15ல கழட்டணுன்னா ஃபுல்லாக இந்த ஸ்டேவே நீங்கள் கழட்டிட்டு எடுத்தால் தான் இந்த ஒரே பீஸாக வரும். இப்போ நான் இந்த லிங்க்கை கழட்டினேன்னா உங்களுக்கு இந்த செயின் தனியாக வந்துடும். இப்படி லாக் ஆகிருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி நோஸ் பிளேயர் வச்சு அவ்வளோதான். இப்போ நீங்கள் செயினை எடுத்துகிட்டு வீலை ரிமூவ் பண்ணிடலாம். ராடு பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ராடு வந்து ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும். வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஓல்டு செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த ஓல்டு போல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. இந்த டேமேஜ் ஆன போல்ட்டே நம்ம திரும்ப ஃபிக்ஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டைம் கழட்டுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் புதுசாக வாங்கியாச்சு. இதில் வந்து லாக் நெட்டு ஒன்று வரும். இதுக்கு பேர் லாக் நெட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக ஸ்க்ரூ வந்து ஃபுல் டைட் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வைப்ரேஷனில் ரிவர்ஸ் த்ரெட்டிங் ஆகி அப்படியே லூஸ் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி வரக்கூடாதுன்னா இந்த லாஸ்ட் எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் நெட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணோன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷனில் ரிட்டர்ன் வர விடாது. இது அப்படியே பிடிச்சிட்ருக்கும். ஸோ அதுதான் லாக் நெட் அப்படின்னு சொல்லி. ஓல்டுக்கும் நியூவுக்கும் பாருங்கள். இது கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த வித்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் வித்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இங்கே ரோலான்னு இருக்க பாருங்கள், இது வெளியே தெரிகிற மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணணும். செயின் ஸ்ப்ராக்கெட்டு ஏன் இவ்வளோ சீக்கிரமாக செயின் வீக் ஆகிடுச்சுன்னா இதுக்கு ரீசன் பாருங்கள். இது உள்ளே வந்து ஒரு பேரிங் இருக்குது. அந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஆடினே இருக்குது. அந்த பால்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இது ஆடுறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா இதில் ஷேக் ஆகிட்டு இப்படி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஷேக் ஆகும்போது என்ன ஆகும்னா இப்போ ஏடா கூடமாக ரன் ஆகும். ஒரே மாதிரி இப்படி ரொட்டேட் ஆனால் தான் உங்களுக்கு செயின் சீக்கிரம் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும்.
இப்படி 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 ஓடும்போது இப்படி இப்படி ஆடிட்டே இருந்துச்சுன்னா வீல் ஆடாது, இது மட்டும்தான் ஆடும். எப்படின்னா இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரப்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவே ரப்பர் அடிக்கிருப்பாங்க. இதில் வந்து இது போய் உட்காரும். ஸோ அந்த சின்ன ஷேக் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ரப்பரில் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக அப்படி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வீல் வந்து டைரெக்டாக மெட்டலோட ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சின்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும்போது ஒரு சவுண்டு வரும், டங் டங்குன்னு அடிக்கிற மாதிரி. அதுக்கு தான் வந்து ரப்பர் கொடுத்துருப்பாங்க. இது என்ன ஆகுதுன்னா ரப்பர் இருக்கனால இது வந்து இப்படி வந்து ஷேக் ஆனால் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ரப்பர் இருக்கனால இது இப்படியும் ஷேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஷேக் ஆகி தான் இது போயிடுச்சு. ஸோ இப்போ இதையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இது வந்து டஸ்ட்டு கேப், இது வெளியே இருக்க மண் எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் ஹார்டாகி ரப்பர்லாம் வந்து ஹார்டாகி உள்ளே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போய் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகி பால்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாகிடுச்சு. இதனால தான் வந்து இந்த வீல் செயின் ஸ்ப்ராக்கெட் ஃபால்ட் ஆனதுக்கு இதுதான் ரீசனு. ஸோ இதை தட்டி எடுத்துகிட்டு புது பேரிங் வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணணும். எப்போது வீல் எதை ரிமூவ் பண்ணாலும் க்ரீஸ் போட வேண்டிய இடத்துலலாம் ஃபஸ்ட்டு க்ரீஸ் போட்டுட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்குது இது உள்ள. அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு டஸ்ட்டு கேப்பு. ஆக்சுவலாக இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண மறந்துட்டேன், நான் இது இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணேன். வண்டி ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து தேய்ச்சி கழுவுனா தான் போகும். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோம் வாஷ் பண்ணலாம். எப்படின்னா இந்த லாக் போய் இப்படி பண்ணிவிட்டு இப்படி திருப்பணுன்னா கரெக்டாக அந்த ஹோல்ஸ் கிட்ட வந்துடும். அப்போ தான் ஸ்க்ரூ போட முடியும். எடுக்கும்போதும் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெஃப்ட் சைடில் நீங்கள் ரொட்டேட் பண்ணி இழுத்திங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் சின்ன ஸ்ப்ராக்கெட்டை அப்படியே எடுத்துடலாம். ஆக்சுவலாக ரொம்ப டஸ்ட்டாக இருந்திருக்கும், ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணனால இந்த அளவுக்கு ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது செயினோட பல்லெல்லாம் கூட ரொம்பலாம் உடச்சிட்டுலாம் இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து ஆக்சுவலாக இந்த வண்டியில் 3வது ஸ்ப்ராக்கெட் நான் மாற்றிருக்கேன் ஃப்ரண்ட்டில். பேக்லேயும் பெருசாக ஒன்றும் ஃபுல்லாக டீத்தெல்லாம் பிரேக்லாம் ஆகலை. ரீசன் என்னென்னா இதுக்குள்ளே இருந்த அந்த பேரிங் தான் இப்போ ஆடலை. முன்ன ஆடு இருந்திருக்கும், செக் பண்ணாதனால தான் வந்து செயின் மட்டும் ரொம்ப இடகுடமாக தேஞ்சிருந்துச்சு. அதனால தான் செயின் கல்லில் இருக்குது.
எப்பவுமே ஏதாவது இந்த மாதிரி எழுதி இருந்துச்சுன்னா அந்த எழுதின பக்கம் வந்து நம்ம பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அவுட்டர் சைடு, இன்னர் சைடு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அவுட்டர் சைடு அதான் மார்க்கு. ஒரு சில ஸ்க்ரூவெல்லாம் ரொம்ப ஓவர் டைட்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மேலே இருக்குது இந்த கேப்பு, அதெல்லாம் வந்து ஓவர் டைட்டாக பண்ணிங்கன்னா பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே பிரேக் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு தான் நம்ம டைட் பண்ணணும், நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டீஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஹெவி டார்க் இருக்கும். நீங்கள் நல்லா ரிங்ஸில் போய் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்களால் டார்க் கொடுத்து டைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப டைட் ஆனது உங்களுக்கு ஃபீல் பண்ணுங்க. ஆனால் இதில் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஹெவி டார்க் இருக்கும். லென்த்தாக நீங்கள் எட்ஜில் பிடிச்சி டைட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் பவர் ஃபுல்லாக இங்கே கொடுத்தீங்கன்னா அங்கே ஹெவி டைட் ஆகி அந்த போல்டு என்ன ஹெட் மட்டும் தனியாக கையில் வந்துடும். நிற்கிற ஸ்க்ரூ வந்து நடுவில் மாட்டிக்கும். அது மாதிரி ஏற்கனவே எனக்கு ஆயிருக்கு. ஸோ அதனால் ஓரளவுக்கு டைட் பண்ணிட்டு விட்டுணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓரிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆயில் போடும்போதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோம் ஆயிலை. அதுவும் இல்லாமல் நாய்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரப்பர் ஓரிங்லாம் கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் விலை அதிகமான பைக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி ரப்பர் ஓரிங் இருக்கும். இந்த ரப்பர் ஓரிங்கை போட மறக்கக்கூடாது. கிளிப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்டர் சைடில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அதுதான் ஈஸி. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மற்றபடி வழக்கம் போல் நம்ம செயின் எந்த அளவுக்கு டைட் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இதை வந்து ஃப்ரீ பண்ண வேண்டியதுதான். ஸோ இங்கே 2 கோடு 3 கோடு தெரியுது, விசிபிளாக இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம லெவல் பார்த்து டைட் பண்ணணும். 2 பக்கமும் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா டயர் வந்து ஒரு பக்கமாக தேயும். செயின் டைட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரீ இருக்கணும். செயின் உள்ள வெஹிக்கிள்லாம் இந்த அளவுக்கு ஃப்ரீ இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீல் ஃப்ரீயாக சுற்றாது. இப்போ நான் வீல் சுற்றி விட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து செயின் வந்து நம்ம ஏறி இறங்குறது அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. இதுக்குள்ளே இருந்த பேரிங் தான் நம்ம மாற்றுறோம். செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் முன்ன ஆடிட்டு இருந்துச்சு, இப்போ ஆடாது. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு ரன் ஆகும். நீங்கள் ஓவர் ஸ்பீடில் போய்ட்டு பெண்டு போட்டாலும் அந்த ஸ்லிப் ஆகிற அந்த பயம்லாம் இனிமேல் இருக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.